மதுரை மாவட்டம் ஐயங்கோட்டை கிராமத்தில் நெல் கொள்முதல் செய்வதற்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக கூறி முளைத்த நெல்லுடன் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மதுரை வாடிப்பட்டி தாலுகா ஐயங்கோட்டையில் நெல் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயி புகார் தெரிவித்திருந்தார். விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க விவசாயி புகார் அளித்திருக்கிறார். 15 நாட்களுக்கு மேலாக நெல் களத்திலேயே இருந்ததால் நெல் முளைத்து விட்டதாக விவசாயி கதறியிருக்கிறார். நெல் மூட்டைக்கு 70 லட்சம் கேட்கும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க விவசாயி கோரிக்கை விடுப்பதாக தெரிவிக்கிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார், நீங்க தொடரலாம். மதுரையில் நெல் கொள்முதல் செய்ய அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக முளைத்த நெல்லுடன் மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயி ஒருவர் புகார் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கிற்கு வந்த அவர் கண்ணீர் மல்க அந்த விவசாயி மீது ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வந்தார். அதாவது மதுரை மாவட்டம் ஐயங்கோட்டை, வாடிப்பட்டி தாலுகா ஐயங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர். அவர் மட்டுமல்லாது அவர் ஊரில் உள்ள அனைத்து விவசாயிகளுமாக சேர்ந்து நெல் நெல் மகசூல் செய்து தற்பொழுது அறுவடை முடிந்து களத்திலேயே நெல் மூட்டைகளை, அதாவது நெல்லை குவித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்காக அவர்கள் பல முறை அதிகாரிகளிடம் கேட்டு அந்த நெல் கொள்முதல் செய்யக்கூடிய அதிகாரியான முத்துவேல் என்பவர் இந்த நெல்லை கொள்முதல் செய்ய வராமல் அது அங்கே 2 நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ளதில் மற்றொரு நெல் கொள்முதல்களில் மட்டுமே அவர் நெல் கொள்முதல் செய்து கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் இங்கே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மூட்டைக்கு 60, 50 அல்லது 70 ரூபாய் வரை, 50 முதல் 70 ரூபாய் வரை லஞ்சம் தந்தால்தான் இந்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கூறியதாகவும், அந்த களத்திலேயே 15 நாட்களுக்கு மேலாக குவித்து வைக்கப்பட்டிருந்த நெல்லும் தற்போது முளைத்து விட்டது என்று அந்த முளைத்த நெல்லோடு மாவட்ட ஆட்சியருடைய விவசாய குறைதீர் கூட்டத்திற்கு வந்தார். விவசாயி குறைதீர் கூட்டத்தில் அந்த முளைத்த நெல்லுடன் வந்து ஆட்சியரிடம் முறையிட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த அதிகாரி, லஞ்சம் கேட்ட அதிகாரி முத்துவேலு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை வைத்தார். உடனடியாக ஆட்சியரும் அந்த அதிகாரியை நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறேன், உங்களது நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று அதற்கு கூறினார். இருந்த போதிலும் கூட பல லட்சங்கள் செலவு செய்த இந்த நெல்லை கொள்முதல் செய்ய அதிகாரிகள் வர மறுத்து லஞ்சம் கேட்பதாக அவர் வேதனையோடு நம்மிடம் தெரிவித்த காட்சிகள் நமக்கே வேதனை தரக்கூடிய விஷயமாக அமைந்தது.